இன்று மாசி மாத சந்திர தரிசனம். இந்த சந்திர தரிசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நோய்கள் நீங்கும், ஆயுள் விருத்தியாகும், 16 செல்வமும் பெருகும். அது மட்டும் இல்ல, சிவ புண்ணியம் கிடைக்கும். இந்த நேரத்துல நம்ம சந்திர தரிசனத்தின் போது என்ன செய்யணும்? எப்படி நம்ம இந்த சந்திர தரிசனத்தை வழிபடணும்? அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தா கமெண்ட்ல ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணிட்டு பதிவை பாருங்க. இந்த சந்திர தரிசனத்தை பார்த்தா இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப, இந்த நன்மைகள் நமக்கு மட்டும் கிடைச்சா பத்தாது, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நம்மளுடைய நெருங்கிய உறவுகளுக்கும் அது போய் சேரணும் அப்படின்னு நினைங்க. மற்றவங்களுக்கு நல்லது கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாவே ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்சம் வந்து நமக்கும் கொடுக்குமா. அதனால இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இன்று வந்து இந்த மாசி மாசத்துல வரக்கூடிய சந்திர தரிசனத்தை கண்டோம் அப்படின்னா, இப்படி வழிபட்டோம் அப்படின்னா தீராத நோய்கள் நீங்கும். அது மட்டும் இல்ல, பார்வை கோளாறுகள் நீங்கும், ஆயுள் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது புராணங்கள்ல. ஏன்னா சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நோய்க்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. இன்னைக்கு மொட்டை மாடியில போய் நின்னுக்குங்க, இந்த வளர்பிறை சந்திர தரிசனத்தை மறக்காம வழிபாடு செய்யுங்க. இந்த சந்திர தரிசனத்தை பார்த்தோம் அப்படின்னா சிவ புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது எப்படி அப்படின்னா, இந்த மாதம் மாதம் வரக்கூடிய வளர்பிறை சந்திர தரிசனத்துல நம்ம இந்த 3ஆம் பிறையை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிவனை வழிபட்ட புண்ணியம் வந்து கிடைக்கும். கோவிலுக்கு போய் சிவனை தரிசனம் பண்ண முடியாதவங்க வீட்டில் இருந்தே சிவனோட தலையில் இருக்கக்கூடிய அந்த பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய இந்த சந்திர தரிசனத்தை நம்ம வானத்துல பார்க்கலாம். இது வந்து சில சமயம் வந்து சில நொடிகளே காட்சி தரும். பிறை சந்திர தரிசனம் அப்படிங்கிறது மிகவும் அபூர்வமான ஒரு தெய்வ தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் வந்து தன் தலையில பிறைச்சந்திரனை சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகிறார். இந்த வளர்பிறை சந்திர தரிசனம் அப்படிங்கிறது வெறும் சந்திர தரிசனம் இல்லை, சாட்சாத் பரமேஸ்வரனோட திருமுடிய நம்ம தரிசனம் செய்யும் பாக்கியத்தையே நம்ம அந்த சமயத்துல பெறுகிறோம். வளர்பிறை சந்திர தரிசனத்தை தரிசனம் பண்ணுவதால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் தெரியுமா? இவ்வளவு பலன்களா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அமாவாசையை அடுத்து வரும் நாட்கள்ல சந்திர பகவான் வந்து வளர்பிறையாக தனது பயணத்தை துவங்குறாரு. துவிதியை நாள்ல வானத்துல மாலையில் சந்திர தரிசனம் நமக்கு கிடைக்குது. பிறைச்சந்திரனை பார்த்தா மன நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள்ல சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும். இந்த திருதியை திதியில தான் நம்ம வளர்பிறை 3ஆம் திருதியை அப்படின்னாலும் துவிதியை திதியிலேயே வந்து நமக்கு சந்திர தரிசனம் நம்ம பார்த்துருவோம். சந்திரனும் சூரியனும் ஒரே ராசியில இணைவது அமாவாசை திதி. ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் 3ஆம் நாளும் 3ஆம் பிறை அப்படின்னு சொல்லுவோம். அமாவாசைக்கு அடுத்த நாள் நமக்கு நிலவு தெரியறதில்ல. துவிதியை திதியிலேயே நிலவு வந்து அழகா அப்படியே பிரகாசமா அந்த கீற்று போல வானத்துல நமக்கு தெரியும். 3ஆம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னரே 6:30 மணி அளவுலேயே இந்த 3ஆம் பிறை வந்து தோன்றும். சந்திரன் தான் மனதுக்கு அதிபதி. சரீர பலம், மனோபலம் ரெண்டுமே உலக வாழ்க்கையோட வெற்றிக்கு நமக்கு மூல பலமாக இருக்கக்கூடியது. இந்த சரீர பலமும் மனோபலமும் கொடுக்கக்கூடியவர் இந்த சந்திர பகவான். சந்திர தரிசனம் செய்யறதுனால அதனால நோய்கள் நீங்கும், ஆயுள் விருத்தியாகும். ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திரன் வந்து கெட்டு இருந்தால் அவர்களுக்கு வந்து நீண்ட ஆயுள் அமையாது. அப்படி இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணணும், அதாவது இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் வீடுகள்ல மறைவு பெற்றோ அல்லது விருச்சிகத்துல நீச்சம் பெற்றோ அல்லது சனி ராகு கேது போன்ற அசுப கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலோ, இப்படி இருந்தா நமக்கு நீண்ட ஆயுள் இல்லை. அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி சந்திர தரிசனத்தை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய தோஷம் நீங்கி ஆயுள் விருத்தியாகும். ஜாதகத்துல சந்திரன் நல்ல நிலைமையில இருந்தா நமக்கு கவலை இல்லை. ஆனா சந்திரன் வந்து கெட்டு இருந்தால் நமக்கு பல வகையில கஷ்டம் வரும். பலம் குன்றிய சந்திரன், கிரகண தோஷம், சந்திரனோடு சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் அமைப்பு, சந்திரன் நீச்சமாக உள்ள அமைப்பு, இது மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த சந்திர வழிபாடு செய்வது அவசியம்.
நமக்கு ஜாதகத்துல இதெல்லாம் இப்படி இருக்கா இல்லையான்லாம் நமக்கு பார்க்க தெரியாது. அப்ப நம்மளுடைய ஆயுள் நீண்ட ஆயுளாக அமையவும், நோய் நீங்கணும்னா நம்ம ஒவ்வொரு 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தையும் நம்ம வழிபடணும். ஜாதகத்துல சந்திரன் நீசம் அடைவது, சந்திரனோட ராகு கேதுக்கள் இணைவது, இதனால தோஷம் வருது அப்படின்னா நமக்கு இதெல்லாம் பார்க்கவும் தெரியாது. அதனால ஒவ்வொரு 3ஆம் பிறையும் நம்ம தரிசனம் செஞ்சோம்னாவே இந்த தோஷங்கள்லாம் படிப்படியா விலகும். ஜாதகத்துல சந்திர தோஷம் இருந்தால் அவர்கள் அமாவாசைக்கு பின்னர் வரக்கூடிய துவிதியை திதியில விரதம் இருக்க வேண்டும் என்றும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. விரதம் இருந்த பின்னர் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி நம்ம விரதம்லாம் இருக்காட்டி போகுது, இந்த சந்திர தரிசனத்தை மட்டும் நீங்க இப்படி வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. சிவன், பார்வதி, விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னம். இந்த 3ஆம் பிறைய நம்ம நினைப்போம், ஒரு சில சமயத்துல பார்க்க முடியாம நம்ம அந்த நேரம் நமக்கு நல்லா இருந்தாதான் அதை பார்க்கக்கூடிய பாக்கியமே கிடைக்கும். இந்த பதிவு உங்க கண்ணில் படுது அப்படின்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக கடவுளே உங்களுக்கு காட்டுறாரு. அதனால இந்த 3ஆம் பிறையை நீங்க தரிசனம் செய்ய மறந்துடாதீங்க. இது முற்பிறவி பாவத்தை கூட போக்கும். சந்திரனோட நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்துல பிறந்தவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனோட பரிபூர்ண அருளை பெறலாம். இந்த 3 நட்சத்திரக்காரவங்கள் சிவனோட அருளையும் சந்திர பகவானோட அருளையும் பெற்றவர்கள். அதனால இத 3ஆம் பிறையை பார்க்க மறந்துடாதீங்க. சித்திரை, வைகாசி மாதங்கள்ல காணக்கூடிய பிறை தரிசனத்திற்கு 1 வருடம் பிறை தரிசனம் கண்ட பலன் நமக்கு கிடைக்கும். அதே போல கார்த்திகை, மார்கழி மாதங்கள்ல காணும் சந்திர தரிசனத்துக்கும் சகல பாவங்களும் நீங்கும். மாசி மாசத்தில் வரக்கூடிய இந்த மகிமை பெற்ற சந்திர தரிசனம் செய்தால் அறிவு வளரும், செல்வ வளம் கிடைக்கும், ஞாபக சக்தி கிடைக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். செல்வமும் சந்தோஷமும் தேடி வரணும்னா இந்த மாசி மாத சந்திர தரிசனத்தை மறக்காம நீங்க தரிசனம் செய்து சிவனோட அருளை பெற்று சிவ புண்ணியத்தை நீங்கள் சம்பாரிச்சுக்க முடியும். பார்வை கோளாறுகள் நீங்கும். சந்திரனை தரிசனம் செய்யும் வேளையில நீங்க கையில ₹1 காசை வச்சுக்குங்க. அதை வச்சுக்கிட்டு அதை நல்லா கையை மூடிக்கிட்டு வளமாக 3 முறை சுற்றி மீண்டும் 1 முறை பிறையை தரிசனம் செய்து வணங்கணும். இது மாதிரி வணங்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை சொல்லி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு 3 முறை சொல்லுங்க. பெண்களுக்கு இது மாதிரி செய்யறதுனால மாங்கல்ய பலம் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடப்பதற்கு தடைகள்லாம் விலகி நல்லபடியா நடக்கும். இந்த பிறை நாள்ல செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமையில வந்ததுன்னா இன்னும் இரட்டிப்பு பலனை நமக்கு கிடைக்கும். இந்த மாசி மாசத்தில் வரக்கூடிய சந்திர தரிசனம் அப்படிங்கிறது மகிமை பெற்ற சந்திர தரிசனம் அப்படிம்பாங்க. இந்த தெய்வீக சின்னத்தை பார்க்க தவறாதீங்க. இதை பார்க்கும்போது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.